இன்னைக்கு நாம ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். அது தோல்விய பத்தி நீங்க வச்சிருக்கிற பார்வையே அடியோடு மாத்தி போடக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த உண்மை. உங்க வாழ்க்கையில எல்லா கதவும் சாத்தி இருக்கு, இனிமே நகரவே முடியாதுன்னு ஒரு முட்டுச்சந்துல நிக்கிற மாதிரி எப்பவாச்சும் உணர்ந்திருக்கீங்களா? அப்போ இது கண்டிப்பா உங்களுக்கு தான். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலும் வெற்றி மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குதா? கவலையே படாதீங்க. இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்க போற ஒரு சின்ன உண்மை உங்க பார்வைய மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையே மாட்ட போகுது பாருங்க. சரி வாங்க, இந்த உண்மைய ஒரு கதை மூலமா புரிஞ்சுக்கலாம். நம்ம கதையோட ஹீரோ பேரு ரஹீம். ரஹீமோட நிலைமை ரொம்ப மோசம். வேலை இல்ல, கையில காசு இல்ல, ஏன் நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு ஒரு சின்ன நம்பிக்கை கூட இல்லாம இருந்தான். எதுல கை வச்சாலும் அது தோல்விதான். அப்படியே மனசு உடைஞ்சு போய் ஒரு பழைய வீட்டுக்கு முன்னாடி தனியா உட்கார்ந்திருந்தான். ஆனா அந்த நிமிஷம்தான் அவன் வாழ்க்கையே மாத்த போகுதுன்னு அவனுக்கு தெரியாது. அப்போதான் அங்க ஒரு பெரியவர் வர்றாரு. ரஹீமோட வாழ்க்கையே புரட்டி போடப்போ ஒரு சந்திப்பு அது. அந்த பெரியவர் ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டாரு. தம்பி, ஏன் இவ்ளோ சோகமா இருக்க? அதுக்கு ரஹீம் தன் மனசுல இருந்த பாரத்தை எல்லாம் கொட்டுனான். ஐயா, என் வாழ்க்கையில எல்லா கதவும் மூடிருச்சுன்னு ரொம்ப விரக்தியா சொன்னான். ஆனா அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே எந்த அட்வைஸும் பண்ணல. அதுக்கு பதிலா பக்கத்துல இருந்த ஒரு கதவை காட்டினாரு. இந்த கதவை திறந்து பாரு பாப்போம் அப்படின்னு சொன்னாரு. பார்க்க சாதாரணமா தெரிஞ்சாலும் இதுல தான் ரஹீமோட வாழ்க்கைக்கான பெரிய பாடமே அடங்கி இருந்துச்சு. ரஹீம் உடனே போய் தன்னோட முழு பலத்தையும் போட்டு அந்த கதவை தள்ளுனான். திரும்ப திரும்ப தள்ளுனா, ஆனா அந்த கதவு ஒரு இன்ச்சு கூட நகரல. இது அவனோட நம்பிக்கையே இன்னும் உறுதிப்படுத்துச்சு. ஆமா, எனக்கு எல்லாமே மூடின கதவுதான்னு. அவனுக்கு கோபமும் விரக்தியும் வந்துருச்சு. பாத்தீங்களா, இதுவும் மூடிதான் இருக்கு அப்படின்னு கத்துனான். ஒரு நிமிஷம் தான் சொன்னது சரின்னு நிரூபிச்சுட்டதான் நினைச்சான். இப்பதான் கதையோட முக்கியமான கட்டமே வருது. அந்த உண்மை வெளிப்பட போற தருணம். அந்த பெரியவர் ரொம்ப அமைதியா சொன்னாரு, தம்பி, நீ தள்ளுற, ஆனா இது இழுக்க வேண்டிய கதவு. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வரி ரஹீமோட மனசுல எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு. ரஹீமுக்கு ஒரே அதிர்ச்சி. மெதுவா அந்த கதவை இழுத்தான். என்ன ஆச்சரியம், அது ரொம்ப சுலபமா திறந்துருச்சு. பாத்தீங்களா, ஒரே ஒரு சின்ன வழிமுறை மாற்றம் அவனோட மொத்த நம்பிக்கையின்மையும் தூள் தூளாக்கிடுச்சு. இப்போ அந்த பெரியவர் விளக்க ஆரம்பிச்சாரு. வாழ்க்கையும் இப்படிதான் தம்பி, சில கதவுகளா நீ தள்ளிக்கிட்டே இருந்தா அது என்னைக்கும் திறக்காது. அவர் சொன்னார், சில நேரங்கள்ல ஜெயிக்கிறதுக்கு நாம நம்ம வழிய மாத்திக்கணும். தோல்வி உன்கிட்ட இல்ல, நீ தேர்ந்தெடுத்த வழியில தான் இருக்கு அப்படின்னு. சரி, இந்த ஒரு சிம்பிளான பாடம் எப்படி நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும்னு இப்ப பார்க்கலாம். இங்கதான் அந்த முக்கியமான மனநிலை மாற்றம் வருது. ஐயோ, நான் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு, நான் ட்ரை பண்ண வழிதான் தப்பு போல அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். இது உங்க மேல இருக்கிற தப்பு இல்ல, நீங்க யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி மேல இருக்கிற தப்பு. அந்த நிமிஷம் இத புரிஞ்சுக்கிட்ட ரஹீம் சும்மா உட்கார்ந்தர்ல, புதுசா ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டான், வேற வேற வழிகளை முயற்சி பண்ணி பார்த்தான். கொஞ்சம் கொஞ்சமா அவனோட தன்னம்பிக்கை திரும்ப வந்துச்சு. ரிசல்ட் என்ன தெரியுமா? அவனுக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைச்சது, அவனோட வாழ்க்கையே நல்லபடியா மாறிடுச்சு. ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப செஞ்சு கஷ்டப்படாம தன்னோட வழியை மாத்தினதுனால இது சாத்தியமாச்சு. இப்போ நான் உங்ககிட்ட நேரா பேசுறேன். இந்த ஒரு விஷயத்த நல்லா மனசுல ஏத்திக்கோங்க. நீங்க ஒரு தோல்வியாளர் கிடையவே கிடையாது. நீங்க இன்னும் சரியான வழியை கண்டுபிடிக்கல, அவ்வளவுதான் விஷயம். உங்க முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை ஒரு முடிஞ்சு போன கதையா பார்க்காதீங்க. அது ஒரு புதிர். நீங்க தான் அதுக்கு சரியான வழியை கண்டுபிடிக்கணும். கடைசியா உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையில இழுக்க வேண்டிய எந்த கதவை நீங்க இன்னும் தள்ளிக்கிட்டு இருக்கீங்க?